அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் லூக்கா 10வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு காலையில் 7 மணிலேருந்து நீங்கள் இதை பார்க்கும்போது நான் அப்பாயின்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இருப்பேன். அநேக ஜனங்கள் மாதம் என்னுடைய மீட்டிங் முடித்து வருகிற அந்த செவ்வாய்க்கிழமை வந்து அடியான பார்க்க வருகிறார்கள். மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று எழுதியிருக்கு. நல்ல பங்கு எப்போ கிடைச்சது தெரியுமா? தேவ சமூகத்திலேயே அவள் இருந்தபோது ஆண்டவர் ஒஸ்ட கொடுக்கல, பெஸ்ட கொடுத்தார். ஹல்லேலூயா. நானும் உபவாசத்தோட தேவ சமூகத்தில் ஜெபிச்சு வார்த்தையை வாங்கி உங்களுக்கு தருவேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கெட்டதை எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி நல்ல காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணுமானால் நான் நம்பர் சொல்லுகிறேன். 63 85 79 95 85 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை என்ன டைமுக்கு வரணும்னு சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் வாங்க. திரும்பவும் சொல்கிறேன், 63 85 79 95 85 என்ற நண்பருக்கு தொடர்பு கொள்வீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் விசுவாசத்தோட வாங்க, உங்களுக்கு விடுதலையை தருவார். எத்தனையோ பிள்ளைகள் திருமணம் ஆகலையேன்னு வந்து அழுவாங்க, எனக்கு இன்னும் குழந்தை கிடைக்கலையேன்னு வந்து அழுவாங்க, என் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதபடி ஏதோ ஒரு சாபம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பிரதர், என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கெல்லாம் தாழ்மையோடு நின்று தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் உங்களுக்கான நாள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. எங்கே இருந்தாலும் இதை கேட்டுட்டு சீக்கிரமா வாங்க, உங்களுக்கு விடுதலை நிச்சயம். இது வேத சத்தியம். ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் அப்பாயின்மெண்ட் டேல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால கர்த்தர் நிரப்புங்க. தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தடைகளை நீக்கி கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.